ஃபோரம் உருவாயிருக்கு. ஸோ இதுல எல்லாமே ஷேரிங் த ஷோல்டர்ன்ற மாதிரி எல்லா அறிவார்ந்த சிந்தனையாளர்களும் நமக்கான தளத்தை நம்மளே அமைச்சு பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பயணத்துல ஆல்வேஸ் சந்தோஷங்களும் வெற்றி பாதைகளும் தான். இதுல யாஸ் அகாடமியோட அவார்டோட அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜேசிஐ சென்னை ஹார்மோனி ஜேஏசி ஜேசிஐல அலுமினி கிளப்னு ஒன்று இருக்கு அபவ் 40 இருக்கிறவங்களுக்கு. அந்த டீம் சார்பா நம்மளோட கிளை இயக்கம் ஒரு வீல் சேரை மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில் இருக்கிற மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டொனேட் பண்ணியிருக்கு. அந்த ப்ராஜெக்டை இங்கே ஷேர் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியோட இன்றைய நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர தினத்தை தொடர்ந்து வர ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். அதுல நம்ம கவிஞர் இன்னைக்கு நிறைய கவிதைகள் சொல்ல போறாங்க. ஸோ அவங்கள ரொம்ப நாளா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்கள கூப்பிட்டு அவங்களோட பிலவ்டு ஃப்ரெண்டு லாவண்யா மேடமுக்கு நன்றி சொல்லி இந்த தளத்தை கீனோட்ஸ் அட்ரஸ் பண்றதுக்காக எங்களோட சொல்றது ரெஸ்பெக்டட் சீனியர் மோஸ்ட் ட்ரெயினர் ஜேசிஹெச்ஜிஎஃப் ரமேஷ் சார். அவர் என்எல்சி ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். ஸ்டில் அவரோட பணி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கண்டினியூ பண்ண வச்சிருக்கிறாங்க. அவங்களோட பயிற்சியில பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். ஸோ இந்த தளத்துல அவங்களோட பங்கு பெரும் பங்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கூட தொடர்ந்து பயணித்திருக்க சீனியர் மோஸ்ட் பீப்புள் ராகவன் சார், மகாராஜன் சார், யாஸ் அகாடமி எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த தளத்தை நம்மளோட ரமேஷ் சார்களிடம் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ விவேக் சார், ஃபவுண்டர் ஆஃப் அனிமொழி அகாடமி அண்டு யாஸ் அகாடமியோட ஃபவுண்டர் லாவண்யா மேடம், இன்றைய ப்ரெசண்டர் சிவகனி மேடம், என்னுடைய மென்டர் ராகவன் சார், மகராஜன் சார், அனைவருக்கும் ஒரு வணக்கத்துடன் என்னுடைய கீனோட் ஸ்பீச் ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, ஒரு சுதந்திர தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிறு வயதுலேருந்தே எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அன்றைக்கி சாக்லேட் கொடுப்பாங்க, ஆரஞ்சு மிட்டாய். ஸ்கூலுக்கு போனால் கண்டிப்பாக சாக்லேட். அதை முடிச்சுட்டு போனோன்னா ஏதோ ஒரு தேட்டரில் எல்லாம் போய் சத்தம் போடுவோம். அவங்க ஏதாவது திறந்து ஏதாவது 4 அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிச்சிட்டு எங்களை ஃப்ரீயாக காமிச்சிட்டு விட்டுருவாங்க. அதனால் சுதந்திர தினமும் குடியரசு தினமும் ரொம்ப பிடிச்சது. அது ரெண்டும் எனக்கு பிடிச்சதுனால சுதந்திர தினம் அந்த மாதமும் குடியரசு தின தேதியும் சேர்ந்து என்னோட வெட்டிங் டே எப்போவுமே இருக்கும். ஆகஸ்ட் 26 என்னோட வெட்டிங் டே. ஸோ அந்த சுதந்திரம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே வாட் எவர் இட் மேபி, யாராக இருந்தாலும் ஒரு இந்தியனாக இருக்கிறவங்களுக்கு உடம்புல ஒரு சிலிர்ப்பு தான் வரும். ஒரு ஆடுவோமே பள்ளி பாடுவோமேன்ற மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும்போது இன்றைக்கும் ஸ்டில் நமக்கெல்லாம் உடம்புல ஒரு அந்த ஒரு விஷயம்தான் வருது. ஸோ அந்த வகையில் நம்ம அனிமொழி அகாடமி பார்த்தோம்னா வாரம் ஒரு இன்டலெக்சுவலான ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெரிய ஆளுமையை கூப்பிட்டு ஒரு பயிற்சி கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. நம்ம அனிமொழி அகாடமியும் ஜேசி சென்னை ஹார்மோனியும் சேர்ந்து யாஸ் அகாடமியோட ஃபவுண்டரும் இணைந்து அருமையாக இந்த ப்ரோக்ராம் நகர்ந்து சென்றிருக்கிறது. வாரம் ஒரு ஆளுமை. இந்த வாரம் பார்த்தோம்னா நம்ம சிவகனி மேடம் அவங்கள எங்களோட இன்னொரு நற்புலரிங்கள தளத்தில் கவிதை விதை அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அவங்க ஒரு கவிஞர், எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், பயிற்றுனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுடைய தலைப்பை பற்றி நம்ம எடுத்தோம்னா சுதந்திரமாய் வாழ்வோம். சுதந்திரமாய் வாழறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆல் கிரியேச்சர்ஸ் இன் தி வேர்ல்டுக்கு பிடிக்கும். ஒரு கொடி படவுதுன்னா அதுக்கு இஷ்டத்துக்கு எங்கே போகுமோ அப்படியே போயிட்டே இருக்கும். மனுஷன்தான் அதுக்கு ஒரு குச்சி வச்சு இங்கே தள்ளு அங்கே தள்ளுன்னு தள்ளிட்டு இருக்கிறான். ஒரு புறாவை கதவை திறந்து விட்டோம்னா பறந்து போயிடும். நாங்கள் கூட நேற்றுக்கு ஒரு சுதந்திரத்தை இது பார்க்கும்போது ஒரு புறாவை பிடிச்சி அந்த விஐபி வெளியில் விடுறாரு. எங்கள் பையன் சொன்னான், ஒரு நல்லா இருக்கிற புறாவை பிடிச்சி அதை அடைச்சி இவ்வளோ நேரம் விஐபிக்காக வெயிட் பண்ணி அதை திறந்து விடுறது என்னப்பா கான்செப்ட் இது அப்படின்னு எங்கள் பையன் சொன்னான். ஸோ இந்த அளவுக்கு திங்க் பண்ணுறாங்க இந்த காலத்து பசங்க அப்படின்னு நினச்சிட்டு, சுதந்திரமாய் வாழறது அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன விலங்கினங்கள்லேருந்து மனுஷன்லேருந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். எவர் இட் மேபி.
ஒரு நாய்க்குட்டி கூட, நாங்கள்லாம் பெட்ஸ் எல்லாம் வீட்டில் வளர்ப்போம், பட் எதுவுமே இது வரைக்கும் கட்டி போட்டது இல்லைண்ணா. ஸோ அந்த சுதந்திரமாய் வாழறதுங்கிறது ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கிரியேச்சருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு உயிரினங்கள்லேருந்து ஒரு தாவர இனத்துலேருந்து. ஸோ அந்த வகையில் இந்த சுதந்திரமாய் வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்மளுடைய பெலவோட ப்ரெசன்டர் இன்னைக்கு கொடுக்க போகிற விஷயங்கள் மிக மிக எப்படி இருக்கும்னு ஒரு பெரிய கியூரியாசிட்டி எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அவங்கள வந்து பேசுகிறதுக்கு மற்றும் இதோட மற்ற ஃபார்மாலிட்டிக்கும் நான் வழிவிடுகிறேன். சுதந்திரமாய் அனைவரும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன சொல்றது, சுதந்திர தினத்துக்காக வேண்டி ஒரு ஸ்பெஷல் அட்ரஸா நான் இதை பார்க்குறேன். ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இன்றைய பயிற்சியாளரை ஸ்பெஷலாக அறிமுகப்படுத்துறதுக்காக அவங்களோட பிலவ்டு ஃப்ரெண்டை இந்த தளத்துக்கு வருக நான் வரவேற்கிறேன். லாவண்யா மேடம், தேங்க்யூ சார். அஃபிஷியலி ஹேண்டட் ஓவர் டு யூ. சார் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் பற்றி சொல்லணும்னா, அவங்க வந்து திருப்பூர் மாவட்டத்தில், நான் வந்து அந்த ஊரில் தான் இருந்தேன். அப்போ அது கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்தது. இப்போ அது திருப்பூர் மாவட்டமாக மாறிடுச்சு. திருப்பூர் மாவட்டம் கனியூரில் பிறந்தவங்க. ரொம்ப ஓவியம், கோலம் இது வரைகிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் உள்ள ஒருத்தவங்க. எந்த ஒரு ஸ்பெஷல் விழாக்கள் நடக்குதுனாலும் சிவகனியோட ஸ்டேட்டஸை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அது என்னன்ட்டு. அவ்வளோ அழகாக ஒரு கோலம் வரைஞ்சி அதை வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் உடையவங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உடனடியாக ஒரு கவிதை எழுதி அதை படைக்கும் திறன் பெற்ற ஒருத்தவங்க. இவங்க வந்து ப்ரொஃபஷனலா என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, செவிலியர் துறையில பட்டம் பெற்றவங்க. 15 ஆண்டுகளா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்து இப்போ அந்த செவிலியர்களுக்கு பயிற்சி மேற்பார்வையாளரா அந்த பதவியில வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. செறிவான ஒரு பணி. நிறைய மருத்துவர்களையும் அந்த செவிலியர்களையும் ஒருங்கிணைத்து அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து அதுக்கான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பணியை நிறைவா செஞ்சுட்டு இருக்க ஒருத்தவங்க. அதே போல அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அப்ப நம்ம ஏன் நம்மளுடைய இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க நேரம் இருக்குமா அப்படின்லாம் கேள்வி வரும்பொழுது, அதுவும் ஒரு அவங்களுக்கு அந்த அலுவலக சூழல், 2 பசங்க இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிற சூழல் எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து நிறைய தளங்கள்ல தன்னுடைய கதைகள், கட்டுரைகள் அது எல்லாமே எழுதி அனுப்புறாங்க. நிறைய கவிதைகள் எழுதி அனுப்புறாங்க. நிறைய தளங்கள்ல புத்தக திறனாய்வு கொடுக்குறாங்க. பட்டிமன்றம், கருத்தரங்கம் இதெல்லாம் நேரடியாவே போய் கலந்துக்கிட்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கூட்டம், அதே மாதிரி நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான கூட்டங்களுக்கும் கூட நிறைய இடத்துல போய் பேசுறாங்க, எழுதுறாங்க, படிக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு அந்த 24 மணி நேரம் பத்துதுன்னு எனக்கு தெரியல. ஸ்பெஷலா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கான்ற கேள்வி எனக்கு எப்பவுமே தோணும். சிவகனியோட ஒர்க் ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு சிறப்பா நிர்வகிச்சு அந்த நேரத்தை பயன்படுத்துற ஒரு பெண்மணி. எனக்கு இவங்க எப்படி தோழியானாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, 133 எழுத்தாளர்கள் சேர்ந்து திருக்குறளுக்கு கதை எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு வந்ததுல சிவகனி அவங்க எல்லாம் முன்னாடியே அந்த இதுல லிஸ்ட் சூஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில ஒரு மாதம் 2 மாதம் எடுக்கிற நேரத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, நானும் அந்த இதுக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு சிவகனியை நல்லா தெரிய ஆரம்பிச்சது. அதன் மூலமா தான் திருக்குறள் தான் எங்களை இணைச்சு வச்சுச்சுன்னு சொல்லலாம். திருக்குறள் மூலமா நாங்க 2 பேரும் தோழியானோம். தொடர்ந்து 2 வருடங்களா அந்த நட்பு தொடர்ந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. அது மாதிரி அந்த உலக சாதனை நிகழ்ச்சியில தான் நாங்க நேரடியா சந்திச்சோம். தஞ்சாவூர்ல நடந்த அந்த புத்தகத்தோட வெளியீடு முதல்ல இங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல நடந்துச்சு. அதுலதான் முதல்ல அவங்கள சந்திச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல திருக்குறள் 7 அடி உயர புத்தகத்துக்கு பக்கத்துல சந்திச்சோம் நாங்க 2 பேரும். அந்த உலக சாதனை புத்தகம் பக்கத்துலதான் எங்களுடைய அடுத்த இது நேர்ல பாக்குற அந்த கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, அடுத்து நாங்க 2 பேரும் சேர்ந்து இணைந்து அதிரடி ஆசுகவின்னு ஒரு இது நடத்தினாங்க. சித்திரை திருவிழாக்காக போன வருஷம் 100 கவிதைகள் 100 நிமிடத்துல எழுதணும். தலைப்பு சொல்லுவாங்க, சொல்ல 1 நிமிஷத்துல ஒரு கவிதை எழுதி முடிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்ததை அவங்கதான் எனக்கு தெரிவிச்சாங்க. சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் நம்ம 2 பேரும் சொல்லிட்டு அதுல சேர்ந்தோம். கிட்டத்தட்ட 75 பேர்கிட்ட அதுல பங்கேற்றாங்க. அதுல நானும் சிவகனியும் முழுமையா முடிச்சிட்டோம். 100 கவிதைகளுமே நாங்க எழுதி முடிச்சு உங்களோடது எல்லா அதே மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 60 பேர்கிட்ட முடிச்சுட்டாங்க முழுமையா 100 கவிதைகள். எல்லாரோடதையும் சேர்த்து தொகுத்து ஒரு புத்தகமா போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல சிவகனி அவர்களுடையதும் என்னோட இதுவும் இருக்குங்கிறது இன்னொரு ஆச்சரியத்துக்குரிய. எப்படி நாங்க முடிச்சோன்னு இன்னமும் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி சில வாய்ப்புகளை வந்து எனக்கு தெரிவிச்சு அதன் மூலமா நாங்க ஒரு நல்ல ஒரு இடத்துக்கோ இல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு
பயிற்சி அது அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல தனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்னு இல்லாம நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகளை தெரியப்படுத்துகின்ற ஒரு மனப்பான்மை உடைய ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கிறதே வந்து அவங்களை இன்னும் அடுத்தடுத்து மேம்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு பண்பு கண்டிப்பா அவங்களை இன்னும் உயர்த்தி இன்னும் பல நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அது மாதிரி ஒரு நல்ல 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 பண்பான செவிலியர், நல்ல தோழி, நல்ல குடும்ப தலைவி, பல பல வித்தைகள், அது என்ன சொல்றது, ஓவியத்திறன், கோலத்திறன், எல்லாமே கவிதை திறன், கதை திறன், கட்டுரை திறன், பல்வேறு திறன்கள், பேச்சு திறன் எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க சிவகனி. அவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர். அவங்கள வந்து அறிமுகப்படுத்துறது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி. இதில் நட்புல வந்து ஒரு பெரிய பேர் உவகையான மொமெண்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு அணிமொழி அகாடமிக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ மேம். அதாவது பயிற்சியாளர்கிட்ட இல்ல சீஃப் கெஸ்ட ஸ்பெஷல் கெஸ்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. கேட்கிற ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் பிடிக்கிற மாதிரி வாசிக்கிறது, அதை வாசிக்கிறதுக்கு மட்டும் அது முழுமை அடைக்காது. அதை நேசிச்சா மட்டும்தான் அதை அழகா வாசிக்க முடியும். அந்த சிறப்பு லாவண்யா மேடத்துக்கு நிறையவே இருக்குன்றதால ஆல்வேஸ் அவங்களை தொந்தரவு பண்றதுதான் என்னோட வேலை. ஸோ இதை ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பு எங்களுக்கு நிறைய தெரியாத விஷயங்களை கிட்டத்தட்ட நாங்களும் தொடர்ந்து 2 வருஷமா இந்த 2 தோழிகளையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இவங்களுக்குள்ள இப்படி ஒரு இன்டியூர் பாண்டிங் இருக்கு, ஸோ இவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க சேர்ந்து அப்படின்றது தெரிய வந்தது. மேடம் சொன்ன மாதிரி நம்ம 2 கையும் யூஸ் பண்ணி 10 விரல யூஸ் பண்ணி ஒரு வேலை செய்யறோம். சிவகணி மேடம் வந்து 2 கையையும் தனித்தனியா 2 வேலை செய்யறாங்க. 10 விரல்லையும் 10 வேலை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வித்தை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாழ்த்துக்கள் மேடம். அணிமொழி அகாடமி உங்களுக்கு வழி கொடுக்கிறது. எங்களையும் வாழ்த்தி வழி நடத்துங்க. நன்றி. தேங்க்யூ சார். ஒரே ஒரு ப்ரிவிலேஜ். ஆக்சுவலி அவங்க போட்ட கோலத்தை தான் என்னுடைய வாட்ஸ்அப் வால்பேப்பரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள். Floor is officially handed over to you, ma'am. சிவகணி மேம், வெல்கம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம சுதந்திர தினம் முடிஞ்சாலும் கூட அந்த சுதந்திர உணர்வோடையே தான் இருக்கணும் ஒவ்வொரு நாளிலுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உரையை தொடங்கலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், என்னை பற்றி அறிமுகம் செய்த லாவண்யா தோழி அவர்களுக்கும், ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் இணைந்த அன்பு உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு சுதந்திரத்தை பத்தி பேச சொல்லி கேட்கும்போது நம்ம சுதந்திரமா பேசணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு மனசுக்குள்ள. ஸோ நம்மளோட டாபிக் வந்து ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஸோ அந்த வகையில ஒரு சில துளிகளை உங்ககிட்ட தெளிக்கலாம் அப்படின்ட்டு. ராகவன் சார் சொன்ன மாதிரி அந்த விதையை வச்சே நம்ம அந்த ஒப்பீடலை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு விதை வந்து சுதந்திரமா வளருது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த நேர்மறையான எண்ணங்களை ஒரு கதையில நான் படிச்சிருக்கிறேன். 2 விதைகள் இருக்கும். ஒரு விதைக்கு நேர்மறையான எண்ணத்தை கொடுப்பாங்க, இன்னொரு விதை கிட்ட வந்து பெருசா ஒன்றும் அதை பத்தி எதுவும் இது பண்ண மாட்டாங்க. அந்த செடி அவ்வளவு பசுமையா அழகா வளரும். அந்த மாதிரி ஒரு செடிக்கே அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா நம்ம மனிதர்கள் அப்படிங்கும் போது நமக்கான ஒரு மகத்துவத்தை நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் நம்ம கவிதையோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார் சொன்னதுனால. இப்பதான் எழுதினேன். சுதந்திரம் தனிப்பட்ட ஒப்பந்தமாய், சுதந்திரம் தனிப்பட்ட ஒப்பந்தமாய், நம்முள் கலந்த சுவாச காற்றாய், நம்முள் கலந்த சுவாச காற்றாய், மனதிற்கேற்ற மகத்தான பரிசாய், நம்மோடு இணைந்த மகிழ்ச்சியின் மத்தாப்பாய், நமது பலமாய் பண்பாய், நமது பலமாய் பண்பாய், என்றும் நம் வழிகாட்டியாய் சுதந்திரம், நம்முள் இணைந்த நன்றி உணர்வாய் சுதந்திரம், தன்னம்பிக்கை தரும் தருணமாய், கைக்கொள்ள திறனூக்கியாய், தன்னம்பிக்கை தரும் தருணமாய், கைக்கொள்ள திறனூக்கியாய், தாய்மை தந்த அன்பின் பிணைப்பாய், வியப்பான விடியலாய், வீரத்தின் உணர்வாய், துடிப்பான துள்ளலாய், தியாகத்தின் நினைவாய், தினமும் ரசிக்க தித்திப்பாய் வாழ, தினமும் ரசிக்க தித்திப்பாய் வாழ, சுதந்திரமே நம்முள் சுடரொளியாய் ஒளிர்ந்திடட்டும்,
சுதந்திரமே நம்முள் சுடரொளியாய் ஒளிர்ந்திடட்டும். மிதந்திடுவோம் தாகத்தில் சுதந்திர உணர்வோடே. மிதந்திடுவோம் தாகத்தில் சுதந்திர உணர்வோடே. வாழ்வோம் சுதந்திரமாய் வளர்ப்போம் தாய் திருநாட்டை. இப்ப நம்ம சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம். எல்லாருக்குமே நம்ம இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடைச்சாதான், நானும் உங்ககிட்ட உரையாட முடியும். நீங்களும் என்கிட்ட உரையாட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வ கொடுத்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1947 ஆகஸ்ட் 15. இந்த நாள் வந்து நம்ம எல்லாருமே மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொங்கல், தீபாவளியை தாண்டி நம்மளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்டின்னா, இந்நாள் அப்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாள வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த வீரர்களுக்கு தான் நம்ம வந்து முதல்ல தலை வணங்கணும். அந்த உணர்வ வந்து நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது அப்டிங்கிறது. ஸோ இது ஒரு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு அப்டின்னு சொல்லலாம். இது எத்தன தலைமுறையா நம்ம வந்து இந்த சுதந்திரத்த வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சுதந்திரம், சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோமே, நம்மனால ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு என்ன செய்ய முடிஞ்சது? அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். இப்ப சாதாரணமா ஒரு பறவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ரமேஷ் சார் சொன்ன மாரி, அந்த பறவைய நம்ம கூண்டுல அடைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து விடுறது அப்படிங்கிற ஒரு செயல் இருக்கு பாருங்களேன். ஒரு பறவைய ஒரு தங்க கூண்டு செஞ்சு அதுக்குள்ள நீங்க அடைச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க அந்த பறவைய பறக்க வைக்கும்போது, அந்த பறவைக்கு அந்த சிறகடிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு கூட ம் மறந்துரும் நாளடைவில. ஸோ அதோட இயல்ப வந்து அப்படியே நம்ம விடணும். அந்த இயல்பான ஒரு விஷயத்த இப்ப எனக்கு பிடிச்ச விஷயங்கள நான் இயல்பா செய்றேன் அப்படின்னா, அதுதான் எனக்கான சுதந்திரம். ஸோ அந்த பறவையோட சுதந்திரத்த கூட நம்ம ஒரு சின்ன சின்ன விலங்குகள் கிட்ட இருந்து கூட நம்ம அந்த சுதந்திர உணர்வ வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அ லைஃப்ப வந்து லீட் பண்றோம் இல்லையா? கடைசியா வந்து நம்ம சொல்லுவோம். நரகம், சொர்க்கம் இந்த மாரியெல்லாம் நீங்க என்ன செயல் செய்றீங்களோ, அத வச்சு தான் உங்களுக்கு சொர்க்கம், நரகம் எல்லாம் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லா விஷயங்களும் செய்யறக்கு இப்ப நெறைய சேவையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்க என்ன விஷயங்கள செய்றீங்க? இப்ப நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னா, அது என்னோட மட்டும் இருந்துட்டா போதாது. என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நான் மகிழ்ச்சியா எடுத்துக்கணும், மகிழ்ச்சியா ஆக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஒரு சுதந்திர உணர்வு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நமக்கான ஒரு எண்ணம். நம்மளோட எண்ணம் வந்து எப்பொழுதுமே நேர்மறையா இருக்கணும். இப்ப மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல நம்ம ஒரு விஷயத்த எடுத்து செய்யணும் அப்படின்னா, அத நம்ம முழு ஈடுபாட்டோட நம்மனால செய்ய முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே. நீங்க ஒரு நான் வந்து உங்ககிட்ட ஒரு வேலை குடுக்குறேன் அப்டின்னா, அந்த விஷயத்த செய்யணுமா? வேண்டாமா? அப்படிங்கிற அந்த ஒரு நெருடல் கூட வரவே கூடாது. அவங்க சொல்லிட்டாங்களா? அப்ப நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம வந்து ஒரு சுதந்திரமா செய்யக்கூடிய அந்த தாக்கம் நமக்குள்ள இருந்தே வரணும். அது 1. 2வது இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்டின்னா, நான் சொல்ற விஷயத்துக்கான நேரம் அப்டிங்கிறது, பொறுமையா கேட்கணும் அப்டிங்கிற அந்த நேரம் இருக்கு பாருங்களேன், அது நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். அதே மாரி நீங்க பேசும்போது நான் வந்து கொஞ்ச நேரம் காத்திருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறோம் பார்த்தீங்களா, அது நான் வந்து உங்களுக்கான கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த சுதந்திரமான ஒரு இது. இந்த 2 பேருக்கு இடையான ஒப்பந்தத்த நம்ம ஒரு சுதந்திர உணர்வு அப்டின்னு சொல்லலாம். இதுக்கிடையில வந்து நம்ம பேசி முடிக்கிறோம். இதுலருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு தெளிவு பிறக்கணும். அதாவது ஒரு இருளிலிருந்து ஒரு ஒளி எப்படி கிடைக்குதோ, அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் வந்து ஏதாவது ஒரு வெளிச்சத்த நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் இந்த சுதந்திரத்துக்கான ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி நான் சுதந்திரம், சுதந்திரம் பேசுறோமே, இப்ப குழந்தைகளுக்கு நம்ம வந்து சுதந்திரம் குடுக்குறோம்ல, அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்ல கேட்கிறதெல்லாம் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது முழுமையான சுதந்திரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த குழந்தைகளுக்கான வாய்ப்ப வந்து நம்ம குடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் எது? நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸ செலக்ட் பண்றீங்க. உங்களுடைய புத்தகத்துக்கு இந்த மாரி அட்டை போடலாம். அந்த மாரி அவங்களுடைய நிறைய கனவுகள் இருக்கும். அத வந்து அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம். சொல்லிட்டு அந்த கலர வந்து அவன் தேர்ந்தெடுக்கிறான் அப்டின்னா, அதுக்கப்புறமா அந்த துணியோட குவாலிட்டிய வந்து நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு குடுக்கக்கூடிய சுதந்திரத்த நம்ம எப்படி கையாளணும் அப்டிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய விஷயங்கள் இப்ப அவங்களுக்கு விளையாட பிடிக்குது அப்டின்னா, அதுக்கான சுதந்திரத்த குடுக்கணும் நம்ம.
என்ன விளையாட்ட அவங்க எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம வழிகாட்டியா இருந்து செயல்படுத்தணும். இந்த இடத்துல நம்ம சுதந்திரம் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு குடுத்து, அத நம்ம இணக்கமா கொண்டு போயி, அவங்க வழியிலேயே கொண்டு போறதுக்கு பேரு தான் அந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா, இப்ப நீங்க ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க தான் ஒரு தலைமை நிர்வாகியா இருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க ஆஃபீஸ எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல அக்கறையும் இருக்கணும். அந்த அலுவலகம் முன்னேறக்கூடிய அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி அந்த செயல் வந்து இருக்கணும். அந்த இடத்துல வந்துட்டு நான் ரொம்ப ஃப்ரீடம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவொர்க்கர் கிட்ட நடந்துக்கவும் முடியாது. ஸோ எந்த இடத்துல நம்ம தட்டி கேட்கணும். அதே சமயம் அந்த கூட இருக்கிறவங்க கிட்ட அன்பாக நடந்து நம்ம அந்த சுதந்திரத்த வந்து கரெக்ட்டா குடுத்து வேலைய வாங்கணும். ஸோ, அதனால அந்த அலுவலகத்துக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இத வந்து நம்ம ஒரு செயல செய்ய ஆரம்பிக்கும்போது, நம்ம ஒரு இலக்க நோக்கி பயணிப்போம். இத நான் வந்து கனவா நான் இந்த இடத்துல ஒரு டார்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னா, அத மட்டும் வச்சுட்டு நம்ம இத பண்ணிரலாம், பண்ணிரலாம் அப்படிங்கிறதுல வந்து நம்மனால அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ, அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதனோட முயற்சிகள் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு செயல நம்ம செய்றோம் அப்படின்னா, இந்த கவலை அப்படிங்கிறது வந்து எல்லார்கிட்டயும் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கவலைப்படுவாங்க. இதுக்கு ஒரு காமெடி கூட சொல்லுவாங்க. இந்த நீங்க வந்து ஏதாவது விஷயத்துக்கு கவலைப்பட்டுருக்கீங்களா? அப்படின்னு ஒருத்தங்க கிட்ட கேட்டாங்களாம். ஓ! கவலை அப்படிங்கிறதுக்கு எந்த விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படணும் அப்படிங்கிறதையே அவரு கேட்டாராம். எதுக்காகலாம் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ! அப்படி ஒண்ணு கவலைன்னு ஒண்ணு இருக்கா? அப்படிங்கிற மாரி அந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா, நம்ம எத நோக்கி போறோம் அப்படிங்கிறதே இல்லாம, அந்த செயல் முற்றிலும் சிதைந்து போகறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த பேனா வந்து ஒரு சின்ன பேனா தான். ஆனா, இதிலிருந்து நமக்கு எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு இருக்கிற வலிமை வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் மீசை கவி பாரதிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் எழுதின கவிதைகளோட தாக்கம் தான் வந்து இந்த "ஆடுவோமே பள்ளு பாடுவோமே" ஆகட்டும், அந்த சுதந்திர வேட்கையை தூண்டக்கூடிய பாடல்கள், "அச்சமில்லை அச்சமில்லை" அந்த பாடல்கள் ஆகட்டும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி ம என்ன பொருள் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த பொருள்னால என்ன நம்மளுக்கு ஏற்படுது அப்படிங்கிறது தான். இந்த ஒரு சின்ன உளி பார்த்தீங்கன்னா, அந்த சிலைய வந்து செதுக்கும் பாருங்களேன். அந்த இடத்துல அந்த உளிக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சா தான், அந்த சிலை வந்து ரொம்ப சிறப்பா ஒரு அழகான ஒரு கோபுரத்துல நம்ம வந்து வச்சு கொண்டாட முடியும். ஸோ அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்குமே வந்துட்டு நம்ம வந்து சுதந்திரத்த குடுத்தா மட்டும் தான் அந்த இடத்துல ஒரு சுதந்திர உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இலக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அதுல ஏதோ தானோ அரைகுறையா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டிவே இல்லாம போயிட்டு இருந்தோம்னா, அந்த இலக்குல வந்துட்டு வெற்றி கிடைக்குமான்னா கிடையாது. ஸோ அதற்கான ஒரு திறமை, அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாரி ஒரு ஒரு விஷயமே நம்ம ஒரு செயல செய்யும்பொழுது நேர்மறையான விஷயம். ஃபர்ஸ்ட்டு நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்த விதைச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த செயல வந்து நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தான், ஒரு மனிதன சிந்திக்க வச்சு, அவன வந்து நம்ம சுதந்திரமா செயல்பட வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சுதந்திர உணர்வ வந்து குடுக்கணும். இது நம்ம வந்து சுதந்திர உணவு அப்படின்னா, நான் வந்து அந்தந்த நேரத்துல அந்த நான் நாட்டுக்காக அத பண்றேன், இத பண்றேன் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்திலயுமே நீங்க உங்க வீட்ல இருக்கிற குப்பைய கரெக்ட்டா அந்த குப்பை தொட்டியில கொண்டு போய் போட்டு, அந்த குப்பை எடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து கரெக்ட்டா வாங்கிட்டு போனாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சுத்தமா, ஒரு சுகாதாரமா இருக்குது அந்த வீடு அப்டின்னா, அதை பார்த்து மத்தவங்களும் அந்த நாடும் சுத்தமா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வீட்டெல்லாம் நீட்டா வச்சுப்போம். வெளியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்ல போகும்போது சொல்லுவாங்க இல்லையா? ஊருக்கு உபதேசம் பண்ற மாதிரி நாம 4 செவுத்துக்குள்ள மட்டும் பண்ணிட்டு, வந்து வெளியில வந்து எச்சி துப்புறது கண்ட இடத்துல. அதுக்கப்புறம் பஸ்ஸுல போகும்போது அப்படியே அந்த பேப்பர் ஏதாவது சாப்ட்டுருப்போம். அப்படியே தூக்கி போடுறது ஜன்னல் வெளியில. அது பார்த்தா ஏதாவது சாப்பிட்டா அந்த மொளகா பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்க மேல போய் இதாகும். அது சின்னூண்டு அந்த இதுதான் பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் உருவாக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துல இருந்து தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம வந்து மாத்திக்கணும். அதுக்கப்புறம் போட்டி போடுறது. அதாவது நம்ம எந்த விஷயத்துக்கு அவன்லாம் பெரிய ஆளுப்பா, அவன்லாம் அது வச்சிருக்கான், இது வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமப்படுறவன் பார்த்தீங்களா? அந்த மாரி பொறாமையோட அந்த போட்டிகள் வந்து இருக்கவே கூடாது. அவனோட பின் புலத்த நம்ம பார்த்தோம்னா தான்,
தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது. ஒரு வீடு கட்டிட்டான், அவனுக்கு என்னப்பா ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அந்த 1/4 காசு கவர்மெண்ட் காசு வாங்குறதுக்குள்ள நம்ம படுற வேதனை இருக்கு பாருங்க. அந்த காந்தி காசுன்னு சொல்றோம் இல்லையா? அது ரொம்பவே வந்துட்டு அ எல்லாம் வந்து சொல்லிர்லாம். அ எ போனா நேரத்துக்கு போனா மணி அடிச்சா சோறு, பணம் வந்து 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான உழைப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அவங்க படுற கஷ்டங்கள் ஆகட்டும், அது எல்லாமே நம்ம வந்து சிந்திக்கணும். இப்ப காந்தி கணக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. எல்லாரும் இந்த அறப்போராட்டத்துல உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். அப்ப வந்து காந்திஜி வந்து அந்த சுற்றி இருக்கிற பகுதியில இருக்கிற மக்கள் கிட்ட போய் கேட்டாராம். நீங்க வந்து உப்பு சத்தியாகிரகத்துல வந்து எங்களோட கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப காந்தி சொன்னாராம், இது வந்து நீங்க கலந்துக்கோன்னு கேட்கும்போது அங்க இருக்கிறவங்கலாம் சொன்னாங்களாம், எங்களால வந்து கலந்துக்க முடியலைன்னா கூட கலந்துக்கிற மக்களுக்கான உணவுப் பொருட்கள் அது எல்லாமே நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரி இந்த கணக்கெல்லாம் எதுல எழுதி வைக்கிறது? அப்படின்னு சொல்லி கேட்டாராம் காந்தி. அப்ப மக்கள் சொன்னாங்களா, "இத நான் காந்தி கணக்குன்னு எழுதிக்கிறேன். வர எல்லாருக்குமே நான் இலவசமா குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இப்ப நம்ம ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரூ. 1 ரூ. 2 கூட ஏதாச்சு காமெடியா கூட சொல்லுவோம். இந்த காசு எப்ப வரும்னா, அதெல்லாம் காந்தி கணக்குல எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாம் அந்த நேர்மையானவர் அப்படிங்கிற அந்த ஒரு மகத்தான ஒரு மனிதரோட கணக்குல எழுதும்போது, அது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி அப்புறம் நம்ம ஒரு எந்த டைம்ல நம்ம எந்த விஷயத்த செய்யணுமோ, அந்த டைம்ல செஞ்சிடணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவன், ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறான்னா, அந்த மாணவனோட நிலை என்னன்னா, 10ஆம் வகுப்புக்கு அவனோட தகுதிய உயர்த்தியிருக்கணும். கல்லூரியில படிக்கிறான் அப்படின்னா, அந்த கல்லூரியின் வாழ்க்கைய கடந்திருக்கணும். ஸோ 25 வயது, 30 வயதுல அவன் திருமண வாழ்க்கையில நுழைஞ்சிருக்கணும். 50 வயசு ஆனதுக்கு அப்புறம், நான் 30 வயசுல இந்த மாரி இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா, காலம் போனதுக்கு அப்புறம் இந்த சொல்லுவாங்கல்ல, "கண்கெட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணுனா என்ன? பண்ணாட்டி தான் என்ன?" அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை பாதைய வந்து அமைச்சுக்கணும். ஸோ அதுல தான் சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ம் இப்ப குழந்தைகள் அப்படின்னு வரும்போது, அந்த சுதந்திரம் குடுக்கணும். அதே சமயம் அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? அந்த குழந்தைகிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "உனக்கு என்னலாம் சுதந்திரமா நீ செய்யணும்னு நினைக்கிற?" அப்படின்னா, "அவனுக்கெல்லாம் அவங்க அப்பா அதெல்லாம் வாங்கி குடுத்துருக்காரு. எனக்கு எதுவுமே கிடைக்கல." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்க அவங்களோட நிலைமைய வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து அத பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து தெரியும். அதெல்லாம் பெருசா இது பண்றதில்ல. வந்து நம்மகிட்ட நீங்கலாம் ஒண்ணும் செய்றதில்ல, ஒண்ணும் செய்யல. அதாவது கிடைக்கிறதுல நம்ம இன்பமா இருந்து, அத வச்சு நம்ம எப்படி முன்னேறியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத யோசிக்கலாம். அதே குழந்தை அவங்க அப்பாவோட பின்புலத்த சற்றும் யோசிச்சுது அப்படின்னா, அந்த மாரி பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்காது. சொல்லுவோம் நம்ம ஒரு ரூ. 1க்காக என்னோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கெல்லாம் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி குடுப்பாங்க. ஒரு ரூ. 10 ரூ. 5 குடுப்பாங்க. அதுல ரூ. 2 காப்பி தூளுக்கு அப்டின்னா, ஒரு ரூ. 3 சில்லறை வந்து கரெக்ட்டா கொண்டு வரணும். அதுல ஏதாவது அந்த ரூ. 1 காயின் கீழ விழுந்துரும் ரோட்ல. அது இருட்ட டைமா இருந்துச்சுன்னா, நம்ம அத அப்டியே தேடிட்டே போவோம் பாருங்க. "என்னத்த தொலைச்சுட்டு பராக் பார்த்துட்டு போயிட்டுருக்கிற? கொண்டு வந்தத எங்கேயாவது விட்டுட்டியா?" அப்டின்னு சொல்லிட்டு அத 4 பேர் நம்மகிட்ட கேட்பாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு அவமான செயல் மாரி ஆயிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குடுத்து விட்டது கூட வாங்கிட்டு வர முடியல. என்ன பொழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலையில நம்ம வந்து அந்த வழியில நடந்து வந்தோம்னா, அந்த ரூ. 1 ஏதாவது 4 பேர் மிதிச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா? அந்த மண்ணுக்கடியில இருந்து ஏதாவது மேல வந்திருக்குமா? அப்படின்னு அந்த தேடல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த மதிப்பு அந்த நாணயத்தோட மதிப்பு பாருங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது, நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல தேடி அவ்ளோ ஒரு மதிப்பு குடுக்குறோம் அந்த பணத்துக்கு. ஸோ அந்த பணம்லாம் அப்படிங்கிறது நம்ம ஒ இப்ப நம்ம அந்த ரூ. 1 காச கையில வாங்கும்போது யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த தெரியும். ஸோ அந்த மதிப்பு அப்படிங்கிறது கூட அந்த இடத்துல நம்ம சுதந்திரமா தான் பார்க்கணும். ஆனா, இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுதந்திர தின விழாக்கள் எல்லாம் போய் கலந்துருப்போம். போயிட்டு அப்ப அந்த பாட்டு பாடுவோம். ஜ அந்த கொடி பாடல் பாடுவோம். அப்புறம் ஜனகணமன பாடி முடிச்சுட்டு அந்த மிட்டாய் குடுப்பாங்க. அந்த மிட்டாய்க்கும், இனிப்புக்காக வந்து குழந்தைகள் வந்து வருவாங்க. ஆனா, அதுக்கு பின்னாடி அந்த நாள்ல ஒரு ஒரு சில நிகழ்வுகள பத்தி சொல்லுவாங்க. இவ்வளோ பேர் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம ஒரு 3 பேர் எடுத்துக்கலாம்.
மகாத்மா காந்திய பத்தி சொன்னேன். சுபாஷ் சந்திரபோஸ், அதுக்கப்புறம் ரா இவரு ராஜ் நேதாஜி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், மகாத்மா காந்தி, பகத்சிங். ஸோ இளைஞர்களுக்கெல்லாம் வந்து பகத்சிங்க பார்த்தீங்கன்னா, இதுல அவங்களோட 3 பேருடைய கையாடல் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. பகத்சிங் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட நெறைய ஆயுதங்கள் இருந்தா மட்டும் தான் நமக்கான சுதந்திரத்த வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, அவரு வந்து ஆயுதங்கள நெறையா தேடணும், எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாரு. அதற்கப்புறமா நேதாஜி என்ன நெனைச்சாரு அப்படின்னா, நம்மகிட்ட ராணுவ படை இருந்தா மட்டும் தான் நம்மனால இந்த நாட்ட வந்து காப்பாத்த முடியும்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா நேதாஜி வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த உன்னதமான மனிதர பத்தி நினைக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு மிகப்பெரிய விபத்து தான் நம்மளுக்கு அவர நினைவுபடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம காந்திஜி இத 2யும் முற்றிலுமே மாத்தி, ஒரு அகிம்சை உணர்வு வழியில வந்து நம்ம சுதந்திரத்த பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கத்தியும் வேண்டாம், ரத்தம் வேண்டாம். நம்மளுக்கு நம்ம ஒரு யுத்தம் செய்யணும். அது அமைதியான முறையில வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கும் நம்ம காந்திய வந்து மகாத்மா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, தாகூர் வந்து அவரு அன்னைக்கு வந்து மகாத்மான்னு சொல்லியிருக்காரு. அதே மாரி தேசப்பிதா அப்படின்னு நேதாஜி அவர வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட பாதைய வந்து நம்ம இன்னைக்கும் பின்பற்றுறோம். அந்த மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில எடுக்கும்போது, நமக்குள்ள ஒரு அபரிவிதமான சக்தி ஒண்ணு உருவாகும் பாருங்க. நெறைய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு 5 நிமிஷம் ஒரு அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த மௌனத்திலேயே நம்மளுக்கு நிறைய விடைகள் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் நம்மளுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல். அவரு வந்து நெறைய சமஸ்தானங்கள்லாம் உருவாக்கி, நெறைய விஷயத்த நம்மளுக்கு குடுத்துருக்காரு. இந்த மாரி நெறைய பேர் நம்ம வந்து சொல்லிட்டு போலாம். நம்மளுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு அது மகிழ்ச்சியானதா அப்படின்னா, இப்ப என்னோட சுதந்திரம் வந்து எனக்கு மகிழ்ச்சி. அதே மாரி உங்களோட சுதந்திரம் உங்களுக்கு மகிழ்ச்சி. நான் வந்து உங்களோட வேலையில இன்டர்ஃபியர் ஆயி, அவங்களோட சுதந்திரத்த கெடுக்க நான் விரும்பல. ஸோ அந்த மாதிரி உன் சுதந்திரம் அப்படிங்கிறது அடுத்தவரோட மூக்கு நுனி வரைக்கும் தான் இருக்கணும். நீ ரொம்ப உள்ள போய் டச் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நம்ம அப்ப பேசும்போதே சொன்னோம். நீங்க பேசுறத நான் பொறுமையா கேட்கணும். நான் பேசுறத நீங்களும் கேட்கணும். அந்த மாதிரி சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இப்போ படிச்சு முடிச்சு எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கெல்லாம் போனாலுமே கூட, "எங்க ஊர் போல வராதுப்பா" அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு தூரம் போனாலும் ஒரு பாட்டு கூட இருக்கு. "சொர்க்கமே என்றாலும் அது நம் நாட்டை போலாகுமா" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம ஒரு ஏரியா விட்டு ஏரியா போனா கூட, நம்ம பூமியில இருக்கிற மாரி ஒரு சுகம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்த வந்துட்டு நம்ம எந்த மாதிரி வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இ இதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பஸ்ல போகும்போது அந்த மிளகாப்பொடி தூவுறது ஒண்ணுதான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில்ல போகும்போது ஒரு 4 பேர் உட்கார்ந்து பயணிக்கிற இடத்துல 2 பேர் வந்து சத்தமா பாட்ட வச்சுக்கிட்டு கேட்டாலும், அது அடுத்தவங்களுக்கு வந்து இடையூறா இருக்கும். அந்த இடத்துல அவங்களோட சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து கெட்டு போகுது. ஸோ, அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒண்ணு வேணும், சுதந்திரத்துல. நீங்க எந்த இடத்துல ஒரு கட்டுப்பாடு வச்சு கரெக்ட்டா கொண்டு போறீங்களோ, அந்த இடத்துல சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதான் நம்ம இப்ப சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நெறிமுறைப்படுத்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு சுய கட்டுப்பாடோட நம்ம நெறிமுறைகள விதிச்சுட்டு அதுக்கப்புறமா வாழும்போது, அதுக்குன்னே ஒரு தனி ஒரு ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேதாத்ரி மகரிஷி ஐயா அவரு சொல்லுவாரு, "சுதந்திரம் அப்படிங்கிறது, அது கட்டுப்பாடுனா மட்டும் தான் நம்மளுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது அது ஒரு பேருணர்வு. அது ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உணர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான உணர்வா இருக்கணும். அதே சமயம் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம வந்து உதாரணமா சொல்லுவோம். இந்த உயிர்களிடத்திலும் கூட நம்ம வந்து உயிர்களை துன்புறுத்துவதும் கூட ஒரு சுதந்திரமற்ற செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உயிர் கொலை. இதெல்லாமே கூட நம்ம பண்ணக்கூடாது. அதே மாரி இதெல்லாம் எதுக்காக பண்ணக்கூடாது அப்டின்னா, அ உ அந்த விலங்குகளுக்கான ஒரு சுதந்திரம் அப்டின்னு இருக்கு. இப்ப நம்ம மனிதர்கள் அப்டின்னா நம்மளுக்கு தெரியும். இந்த இதுல போயிட்டு நம்ம ஒரு கீரைனா இத பிடுங்கி சமைச்சு சாப்பிடணும் அப்டின்னு. அதுங்களுக்கு அந்த மாரி கிடையாது.
ஸோ அவங்களோட அந்த விலங்குகளுக்கான உணர்வ வச்சு தான் அதுக சாப்பிடுது பண்ணுது. அதை போய் நம்ம வந்து இந்த மாரி நம்மளே அத கொடுமைப்படுத்துறது அப்படிங்கிறது அந்த சுதந்திர உணவுலருந்து நம்ம முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய குறிக்கோள் அப்படின்னு அவர் எத சொல்றாருன்னா, நம்ம இறையருளை நோக்கி பயணிப்பது தான் நம்ம இந்த ஜீவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னம்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சோண்டு அறிவ வச்சுட்டு, நம்ம அந்த இறைய தேடி போறோம் இல்லைங்களா? அந்த அருள், அதாவது பேரறிவு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு நம்மளுடைய உடல்ல வந்து மன அமைதி இருக்கணும். அந்த செயல் வந்து சிறப்பா இருக்கணும். அதே சமயம் நம்ம எந்த ஒரு பொருள், புலனின்பம் இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அடிமையாகக்கூடாது அப்படிங்கிற மாரி அவர் ஐயா சொல்றாரு. ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு கடவுள் தன்மை அப்படிங்கிறது இருக்கு. அத வந்து நம்ம எப்படி எடுத்து காட்டணும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம செய்யக்கூடிய செயல்களனால மட்டும் தான். நீங்க இப்போ ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கற்பனை பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த கற்பனை பண்ணிட்டு, அந்த விஷயத்த நோக்கி நிதானமா அடி எடுத்து வைங்க. அதுக்கப்புறமா நீங்க எந்த இடத்துல போகணும் அப்படிங்கிற பாதை வந்து உங்களுக்கு உருவாகும். அந்த பாதை உருவாச்சு அப்படின்னாலே, நம்ம இத செய்யலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை நம்மளுக்கு வரும். அந்த செயல நம்ம செய்ய தூண்டும். அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு நேரம், சூழல் இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்குன்னு ஒரு நேரம் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. நம்ம இந்த மாரி விஷயத்துல போகும்போது, நம்மளுக்கு தக்க மனிதர்கள் அந்த டைம் வருவாங்க. இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு எல்லா டைம்லயுமே வந்துட்டு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இந்த வழியில போகணும்னு நினைப்பேன். திடீர்னு எனக்கு வண்டி பஞ்சர் ஆகும். அந்த டைம் ஏதாவது ஒரு நண்பர் வருவாரு. அந்த மாதிரி மாற்று ஏற்பாடுகள வந்து நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு இது உலக இயல்பு. நம்மளுக்கு இதுதான் இந்த விஷயத்துக்கு போகும்போது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அத நம்ம அக்செப்ட் எவ்ரிதிங் பாசிட்டிவ். இப்ப நம்ம அது ஏத்துக்கல அப்படிங்கும்போது நம்ம மாற்று சிந்தனை அப்படிங்கிறது அந்த இடத்துல வராது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாதை எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம சொல்றோம், நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம உடல் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம சிரிக்கணும். சிரிக்கிறதுக்கே நெறைய பேர் இப்ப மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். சிரிக்கிறதுனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மள சுத்தி இருக்கிற நண்பர்கள் வந்துட்டு எப்போதும் நேர்மறையான எண்ணம் கொண்டவர்களோட நம்ம பயணிக்கணும். அப்ப நம்ம வந்து நேர்மறையா இருந்தா தான், நம்ம கூட இருக்கிறவங்களும் நேர்மறையா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒருத்தங்கள பார்த்துட்டு, நீங்க யாருன்னே வேண்டாம். ரோட்ல போறீங்க. சும்மா பார்த்து ஸ்மைல் பண்ணீங்கனாலே போதும். அதுவே அவங்களுக்கு அந்த டேவ வந்து ஒரு ஹேப்பியா மாத்துற மாதிரி இருக்கும். நம்மளே ரோட்ல நானும் நெறைய நாள் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன குழந்தை நம்ம டாட்டா சொன்னா, அது அப்படியே அதுவும் டாட்டா சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தை மனநிலையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பெண்களுக்கான சுதந்திரம் அப்படின்ட்டு ஒண்ணு. இந்த காலையில எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. "அம்மா நீங்க வீட்ல என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "சும்மா தான் தம்பி இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சும்மா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சும்மா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து ஒரு விமர்சனமா நம்ம வந்து என்னைக்குமே செய்யவே கூடாது. ஸோ அந்த சும்மா இருக்கிற அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு பின்னாடி அவங்க எத்தன வேலைகள செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு ஒரு கவிதையே இருக்கு. "நான் பாத்திரங்களை துலக்குகிறேன். நீ ஏதோ படிச்சுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு வரும். "நீ புத்தகத்தை அ புரட்டுகிறாய்" அப்படிங்கிற மாதிரி வரும். கடைசியில வந்து எத்தனையோ வேலைகளை செய்கிறேன். ஆனால் நான் சும்மா இருப்பதா தான் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாரி வரும் அந்த கவிதை. இன்னைக்கும் நம்ம மக்கள் வந்து லேடீஸ் வந்து அந்த மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்டா சொல்லுவேன். "சும்மா இருக்கேன்னு ஏன்க்கா சொல்றீங்க? நான் ஹோம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றேன்னு நீங்க சொல்ல வேண்டியதுதானக்கா கெத்தா?" அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நம்மளுக்கு இது சரி வராது அப்படின்னு நம்ம ஒரு எதிர்மறையான எண்ணத்த வந்துட்டு நம்ம மனசுக்குள்ள விதைக்காம இருந்தாலே போதும். நம்மகிட்ட இருக்கிற சுதந்திரம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம பிஸியா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லிட்டே இருப்போம். பிஸியா இருக்கேன்ப்பா நானு. ஃபோன் எடுத்தா பிஸிங்களாண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தையே வராது. ஆமாமா பிஸியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஸியா இருந்தேன், நான் பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, நம்ம நெறைய விஷயத்த வந்து இழக்கணும். நெறைய நண்பர்கள இழக்கணும், நெறைய உறவுகள இழக்கணும், நெறைய உதவிகள இழக்கணும். நமக்கான நிறைய விஷயங்கள நம்ம இழக்க தான் போறோம். பிஸியாவே தான் இருந்துட்டுருப்போம். அந்த 4 வார்த்தையில. 4 எழுத்துல.
அந்த ஒரு வார்த்தைய வந்து நம்ம கையாளுறத முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, "நான் நெறைய வேலை செய்யறக்கா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன்" அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா நான் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். சரி, இதெல்லாம் பார்த்தோம். ஒரு சின்ன கதையோட நம்மளோட நிகழ்வ முடிக்கலான்ட்டு. ஒரு ராணுவத்துல வந்துட்டு ஒரு அதிகாரி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரு ரொம்ப தலைமை நீதிபதி. அவரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துல வந்து இப்போ பந்தோபஸ்துக்கெல்லாம் ஆள் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு 2 காவலர்கள நியமிச்சு, அந்த இடத்த பார்த்துக்க சொல்லியிருந்தாராம். அதே மாரி 2 காவலர்கள ஒவ்வொரு வருஷம் வருஷம் 2 காவலர்கள நியமிச்சுட்டே இருந்தாங்களாம். அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த இடத்துல அடுத்து அவரு வந்து ரிட்டயர்ட் ஆயி போயிட்டாரு. இந்த தலைமை அதிகாரி ரிட்டயர்ட் ஆயி போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த அதிகாரியும் அதே மாரி 2, 2 பேரா போட்டுட்டே இருந்தாங்களாம். சரின்ட்டு ஒருத்தர் வந்தாராம். நெக்ஸ்ட் வரவரு கேட்டாராம், "ஏன்பா இந்த இடத்துல 2, 2 பேரா போட்டுருக்கீங்க? இங்க என்ன வேலை இருக்கு? கூட்டம்லாம் ஒண்ணும் இல்லையே! எதுக்குப்பா போட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதுக்கு முன்னாடி இருந்தவரு அப்படிதான் போட்டு போனாரு. அதனால நான் அப்படியே நாங்க ஃபாலோ பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்தவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, "அதுக்கு முன்னாடி இருந்தவர் அப்படிதான் போட்டு போனாரு" அப்படின்ட்டு. சரி கடைசியா இருந்தவருக்கு ஃபோன் பண்ணி என்னதான் சொல்றாருன்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரு ஒரு பெஞ்ச் போட்டிருந்தாங்களாம். அந்த பெஞ்சுல பெயிண்ட் அடிச்சிருந்தாங்களாம். அந்த பெயிண்ட் வந்து காயாம இருக்கணும்னு 2 காவலர்கள போட்டு பார்த்துக்க சொல்லியிருந்தாங்களாம் அப்போ. இந்த பெயிண்ட் காயறதுக்காக 2 பேர நான் அப்ப போட்டிருந்தேன். அது இன்னுமாப்பா அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு செயல வந்து செய்றோம்னா, அந்த இடம் தலைமுறை தலைமுறையா ஒரு தவறான விஷயத்த கூட செஞ்சுட்டே இருப்பாங்க. தேவையான இடத்துக்கு தேவையான ஆட்கள நியமிச்சு தேவையான வேலைய செய்யணும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட வேலைகள் இருக்கா? அது சுதந்திரமா நம்ம செய்றோமா? அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த விடுதலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விடுதலை அப்படிங்கிறது நம்ம இவ்ளோ நேரம் பார்த்தோம். அது என்னன்னு மட்டும் ஒரு ஹைலைட் மாரி சொல்லிர்றேன். நம்ம ஒரு ஒருத்தங்கள புண்படுத்தாம ஒரு விஷயத்த பேசாம இருக்கிறது. அதாவது கெட்ட வார்த்தைகள பேசாம இருக்கிறது கூட நம்மளுக்கு அது ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒருத்தங்கள துன்புறுத்தாம இருக்கிறது. மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் நம்ம மத்தவங்கள துன்புறுத்தாம இருக்கிறது. நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுப்புற சூழல சிதைக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு தலைமுறை தாண்டி நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பகிரணும் அப்படிங்கிறது. தெரிஞ்சத அப்படியே வச்சுட்டு இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி தான் நடக்கும் கடைசில. தெளிவான ஒரு இது இல்லாம இருக்கிறது. அப்புறம் நம்ம அதாவது ஒரு இடத்துல வந்து அசுத்தம் செய்யறது, அந்த மாரி. நம்ம வந்து ஒருத்தங்கள கிண்டல் பண்ணி பேசுறது. இதெல்லாமே வந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு ஃபன்னுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து விடுதலை கிடையாது. அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுட்டு, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம எந்த இடத்துலயும் ஒரு அநீதியான செயல்கள வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது. சுதந்திரம் அப்படிங்கிறது அது நம்மோடு கலந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ, அது மாதிரி அந்த உணர்வு நம்ம கூட இருந்துட்டே இருக்கணும். ஒரு இதய துடிப்பு மாரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தருமே சுதந்திரமா இருக்கணும். மத்தவங்களுக்கு குடுக்க வேண்டிய சுதந்திரத்த நம்ம குடுக்கணும். மகிழ்ச்சியா சுதந்திரமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள கூறி, என்னுடைய சின்ன உரைய முடிச்சுக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ மேடம். ரொம்ப அற்புதமான நேரேஷன் அப்படிதான் சொல்லணும். அதாவது இத்தனை விதங்களில் சுதந்திரமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஆமாம் அப்படின்னு சிம்பிளா சொல்ற மாதிரி இருந்தது உங்களோட இந்த தொகுப்பு. நிறைய நிறைய விதங்கள்ல சுதந்திரம் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல முக்கியமா அடுத்தவங்களுக்கு பேச அனுமதித்து கூட ஒரு சுதந்திரம் அப்படின்ற பார்வை. விலங்கினங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது தங்க கூட்டிலேயே ஒரு கிளியை அடைச்சு வச்சிருந்தா கூட அது பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுதான் ஆசைப்படும். நமக்கு வேணா அது வந்து காஸ்ட்லியான கூண்டா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணம் ஒரு ஒரு பார்வை. ஸோ அந்த சுதந்திரம் ஒரு அப்படின்ற ஒரு வார்த்தையை எத்தனை விதங்கள்ல நீங்க பார்த்துருக்கீங்க, ஆஸ் எ கவிஞரா, ஆஸ் எ டீச்சரா, ஆஸ் எ ஒரு ட்ரெயினரா அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்தது. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரமேஷ் சார் ரெடியா இருக்காரு. ஸ்டோரி இஸ் யுவர் சார். வாம் வெல்கம். தேங்க்யூ வெரி மச். அருமையான ஒரு செஷன் தான் இன்னைக்கு சொல்லணும். ஒரு கவிதை விதைக்கு ஒரு கவிதை. எந்திரமாய் இயங்கும் நம் வாழ்க்கையில் சுதந்திரமாய் வாழ
பல மந்திரம் தந்தார் நம் தோழி. சரியான போட்டி. இயல்பாய் இருத்தல் சுதந்திரம் என்றார். நற்செயல் செய்தல் சொர்க்கம் என்றார். நேர்மறை எண்ணம் சுதந்திரம் என்றார். உளியின் சுதந்திரம் கற்சிலையாகும் என்றார். ஊருக்கு உபதேசம் சுதந்திரம் இல்லை என உணர்த்தினார். காந்தி கணக்கின் கண்ணியம் உரைத்தார். உதிரம் கொடுத்து வாங்கிய சுதந்திரத்தின் அருமைதனையும் உணர்ந்தோம். கட்டுப்பாட்டில் தேடிப்பார் தென்படும் சுதந்திரம் என்றார். ஜீவகாரணத்தின் அருமையும் உணர்த்தினார். தொலைநோக்கு பார்வையில் சிகரம் தொடலாம் என்றார். சுதந்திரமாய் வாழ பலவற்றை கற்றோம். இன்று சுதந்திரமாய் வாழ்வோம் இனியும் நம் வாழ்வில். நன்றி. அருமையான ஒரு ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கவிதை அப்படின்னு எடுத்துவீங்களாப்பா, நான் சாதாரண ஒரு கவிங்க அப்படின்னு தரணி சொல்ற மாதிரி ஏதோ ஒரு ட்ரை பண்ணோம். ரொம்ப ரொம்ப அருமையான செஷன் மேடம். யதார்த்தமான ஒரு செஷன். ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில தினசரி நிகழ்வில் பல பல விஷயங்கள் சுதந்திரமாய் வாழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் உணர்த்திருக்கீங்க. நன்றி நன்றி மேடம். சூப்பரான ஒரு செஷன். தேங்க்யூ. அடுத்த கவிஞரை நாங்க உருவாக்கிட்டோம் மேம். கவிதா இணைக்கிய கவிதை. ஸோ அப்போ தொடர்ந்து அவர் எழுதிட்டே இருந்தார் பார்த்தேன். ஸோ அது வந்து கவிதை தான் அப்படின்றது வந்து ஒரு பசில் மாதிரி இருந்தது. வாழ்த்துக்கள் சார், தொடர்ந்து பயணிங்க. அருமையா இருக்குது. நன்றி சார். அதை தொடர்ந்து ராகவன் சார், ரம்யா மேம், இப்போ ஜாயின் பண்ணிக்கிற மகா மேம். ஸோ யார் வேணாலும் ஃபீட்பேக் கொடுக்கலாம். எஸ் சார். ராகவன் சார் வாங்க. சொல்றேன். சுதந்திரம், கட்டுப்பாடு, விடுதலை, இந்த 3 வார்த்தைக்கும் இன்னைக்கு இது மட்டும் அர்த்தம் தெரியாது, இன்னைக்கு தெரிஞ்சது. சுதந்திரமா எப்படி வாழணும், சுதந்திரமா எப்படி வாழணும், வாழக்கூடாது, ரெண்டுத்தையும் அவர் சொல்லி கொடுத்துட்டா. இனிமே நான் அப்படியே வாழ போறேன். ரத்தன சுருக்கமான ஃபீட்பேக். தேங்க்யூ ஸோ மச் ராகவன் சார், ரொம்ப அருமை. ரம்யா மேம், நீங்க பேசணும்னா பேசலாம். ரம்யா மேம், மகா மேம் கேக்குதுங்களா? வாங்க, ஆடியபிள் மேம், பேசலாம். ஓகே ஓகே சார். நல்லா இருந்தது மேடம். இருந்தது. ஆக்சுவலா வந்து சுதந்திரம் நான் ஒரு கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஆனா இவங்க சொன்னதுல இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமாவே இந்த வீட்டுல சும்மாதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ஆமா, காமனாவே எல்லாருமே அப்படிதான், நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு கேட்பாங்கதான். அது வந்து ஆக்சுவலா நான் என்ன நினைப்பேன்னா, நான் வீட்டுல வந்து என்னுடைய டைமை வந்து நான் சுதந்திரமா மேனேஜ் பண்றேன். யாருமே என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னுடைய டைம் வந்து நான் சுதந்திரமா இருக்கேன்றத என்னோட இது வர்றதுக்கும் ரொம்ப பக்குவம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு. ஆனாலுமே கூட இது மாதிரியான தளங்கள்ல போய் தான் எனக்கு இப்போ இந்த பக்குவமே வந்திருக்குது. யாராவது கேட்டா நான் சும்மா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். மேடம் சொன்ன மாதிரி நான் வீட்டை மேனேஜ் பண்றேன், எங்க வீட்டுக்கார் வெளில மேனேஜ் பண்றாருன்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி. ஆனா அதுக்காக வந்து உண்மையிலே நம்மளோட சுதந்திரத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா அடுத்தவங்க சுதந்திரத்துல நம்ம அதான் இவங்க இது மேடம் சொன்ன மாதிரி அடுத்தவனை மூக்கு நுனி வரைக்கும் மட்டும் தான் நம்ம வந்து அவங்கள தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் வந்து இப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா சுதந்திரம், ஆடை சுதந்திரம்னு சொல்லிட்டு ஷாலே போட மாட்டேங்கிறாங்க லேடிஸ். எனக்கு அதுதான் கொஞ்சம் இப்பெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. அது ஆக்சுவலா முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து ஷால் போடாம இருந்தவங்க அடிமைகளா இருந்தாங்களாமா. அது நமக்கு பெருமை, நமக்கு வந்து நம்மளுடைய சுதந்திரம், நம்ம மேல ஷால் போடுறதுங்கிறது வந்து நம்மளுடைய அது டிக்னிட்டி, நம்மளுடைய ப்ரிவிலேஜ். அதை இப்பெல்லாம் வந்து நிறைய இடத்துல எங்கேயுமே பப்ளிக் பிளேசஸ்ல போடவே மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி சுதந்திரம் சொன்னோடனே ஆடை சுதந்திரத்தை பத்தி எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு, அதை நான் முன் வச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது மேடம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய எல்லா பாயிண்ட்ஸுமே கடைசியில ஒரு கன்சாலிடேட் பண்ணி வேற சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ ரம்யா காமராஜ் மேம். தொடர்ந்து நம்மளோட அணிமொழி அகாடமியில பயணிச்சுட்டு வரீங்க. சீக்கிரமா வந்து இந்த மாதிரி நிறைய இன்சைட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். லாவண்யா மேம். எஸ் சார்.
ரொம்ப சிறப்பா இருந்தது சிவகங்கை மேம். இன்னைக்கு செஷன் வந்து நிறைய கேள்விகள் நீங்க சொன்ன அந்த சும்மா தான் இருக்கேன்னு சொன்னது சமீபத்துல இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு டிராவல்ல இருக்கும்போது பக்கத்துல இருந்த லேடி வந்து நிறைய தான் சொன்னாங்க. என்ன பண்றீங்கப்பா அப்படின்னு கேட்டேன். சும்மா தான் இருக்கேன். இது தயவுசெய்து சொல்லாதீங்க. நீங்க இது நீங்க பதிலா சொன்னீங்கல்ல, அதே தான் நான் சொன்னேன் அவங்க கிட்ட. நான் வந்து வீட்டுல எவ்வளவு வேலை பாக்குறேன்னு சொல்லுங்க. இப்படி நம்ம சொல்லி சொல்லி ரெஜிஸ்டர் ஆனாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதே புரியும். யதார்த்தமா பழகிட்டாங்க. சும்மா இருக்கேன்னு சொல்லி சொல்லி இப்ப அது வந்து ஒரு இதாவே போயிடுச்சு. நான் வீட்டுல எவ்வளவு வேலை செய்யறேன் பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அடுத்த ரெஜிஸ்டர் ஆகும். நீங்க அப்படி சொல்லுங்கன்னே அவங்க அப்படியே ஒரு நிமிஷம் அமைதி ஆயிட்டு, ஆமா மேடம் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் இனிமே அப்படியே சொல்றேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அட்லீஸ்ட் அவங்க அதாவது என்னன்னா அது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே உணராத அளவுக்கு நம்ம மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை ஆக்சுவலா. சோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மாத்தணும் அப்படிங்கிறதுதான். சோ ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. சார் வந்து இன்னைக்கு ரமேஷ் சார் சொல்லி என் பேப்பரை நீங்க பாத்தீங்களா, உங்க பேப்பரை நான் பார்த்தேனான்னு எனக்கு தெரியல. சில இது ரிப்பீட் ஆகிருக்கும், அது வந்து எப்படின்னு தெரியல. சோ அது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கவிதைனா முழுமையா இல்ல, ஓரளவுக்கு கவிதை வடிவில் எழுதியிருக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. நெற்றி பொட்டிலும் தேசிய பற்றை எடுத்து காட்டினாய் தோழி, கூண்டில் அடைத்து பறவை தன் சிறகை மறக்கிறதே, இயல்பில் இருத்தலே சுதந்திரம் என்று உணர வைத்தாய், உளியின் சுதந்திரமே சிலையாகும் என்று உணர வைத்தாய், எண்ணத்தை விதைத்தும் சுதந்திரமாய் செயல்பட வைத்தல் அவசியம், சிறிதன ஏளனம் செய்தல் சுதந்திரத்தை ஆக்கிரமிக்கும், அழிவை தரும், தொலைந்த சில்லறையால் தொலைந்த நிம்மதி அடுத்த நாள் அங்கேயே கிடைக்கும் போது சுதந்திர உணர்வாய் வெளிப்படும், மௌனத்தின் சக்தி அபரிதமானது, அவரவர் சுதந்திரம் அவரவர்க்கு உயர்வே, கட்டுப்பாடுடன் கூடிய நெறிமுறை உயர்வே, மற்ற உயிரை துன்புறுத்தாது பேரருளை கொள்ளுதல் வாழ்வின் நோக்கமே, கற்பனை செயலை நனவாக்கி நடத்தல் கூடவே சிக்கல், கற்பனை செயலை நனவாக்கி நடத்தல் கூடவே சிக்கல், தந்திடும் பேராற்றல் வந்திடுமே ஆக்கல், நண்பா பிசி என்ற 4 எழுத்தில் வாழ்வை தொலைக்காதே என்ற முத்தாய்ப்பாய் சுதந்திரத்தின் மகத்துவத்தை உணர்த்தினாய், கூடவே நேதாஜி, காந்திஜி, தாகூர், பட்டேல், மகரிஷி இவர்களையும் துணை கலைத்தாய். பல அற்புதமான விஷயங்களை இந்த அரை மணி நேரத்துல சுதந்திரத்தை பத்தி அவ்வளவு சிறப்பா அவ்வளவு அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிவகணி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஆக்சுவலி அருமையா இருந்தது, கவிதை சூப்பரா இருந்தது. நிறைய எனக்கு என்னால இருந்தாலும் சீனியர் தான், அங்கெல்லாம் ஏதோ சும்மா ரொம்ப அருமையா இருந்தது. ஆக்சுவலி இந்த சும்மா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதுல வந்து அந்த காலத்துல ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து ஹோம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பேரு ஒரு அழகா ஃபேஷனா அழைச்சா கூட, பட்டு இதில் நிறைய இன்னைக்கும் நீ வீட்டில் சும்மா இருக்க என்ன பண்ற, இதை பண்ணி வச்சிருக்கூடாதா அப்படின்ற கேட்குற ஆண்கள் இன்னைக்கு வந்து அதிகம் இருக்கிறாங்க. அதுக்கு காரணமும் பெண்கள் தான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும். ஒரு சிறுவை இப்போ என்னோட தனிப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எல்லாம் செய்யும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். ஆளுக்கால் போகும்போது அவங்க தட்டை அவங்க எடுத்துன்னு போவாங்க, கூட இன்னொரு கையில் என்னென்ன பாத்திரம் சாப்பிட்டு முடிக்கிறவ ஆளுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துன்னு போவோம். இது வந்து எங்கள் வீட்டில் இன்னி வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ நாங்கள் இன்னைக்கு தான் என்னோட பேத்தி மருமகள்லாம் போனாங்க, யார் எடுந்தாலும் அவங்க தட்டு ஒரு கையில், இடது கையில் இன்னொரு சாப்பிட்ட பாத்திரம். இது நடந்ததுனால எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியில் இப்போ எங்கள் அப்பா ஜென்ரேஷனும் அடுத்தது என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, இதில் அடுத்த ஜென்ரேஷனை மாற்றுற கடமை வந்து தாய்மார்கள்ட்ட கண்டிப்பாக இருக்குன்றது நம்ம உணர்த்தணும். ஒரு ஆண்னாலே எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அம்மாவே நினைக்கிற நிலை முதல்ல மாறணும். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கும்போது வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாரும் செய்கிற விஷயங்கள் வச்சாதான், ஈவன் உங்களுக்கு கணவன்மார்களுக்கு உங்க அருமையை தெரியுதோ இல்லையோ, உங்க பசங்களுக்கு கூட தெரியல இன்னைக்கு. அப்படிதான் நம்ம நினைக்கணும். அதை புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள் வந்தால் கண்டிப்பாக ஒரு 10-12 வருடத்துக்குள்ள கண்டிப்பாக இதெல்லாம் மாறிவிடும். ஸோ இப்போ நாங்கள் இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் ராகவன் சார், விவேக் சார் பேசிட்டு இருக்கும்போது, இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஜாப் லேடிஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதுவும் பர்டிகுலரா வேலைக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலைமையில் டபுள் மத்தளம் மாதிரி அப்படி இருக்கும்.
ஸோ அந்த விஷயமும் மேடம் சொல்லியிருக்கிறாங்க. தன்னை உணர்தல் அப்படிங்கிறது மகளிர் இன்னும் நிறைய உணர வேண்டும். அவங்க மற்றவங்களும் உணர வைக்க வேண்டிய கடமையும் உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு தாயாக இந்த வயதுல மாற்றலைன்னா அவங்க ஒரு கணவனாக அடுத்த அவங்களோட மனைவியை கொடுமை செய்வார்கள் என்பது நிச்சயம். நன்றி. ஓகே சார், சூப்பர் சார், ரொம்ப மகிழ்ச்சி. சரவணன் பாபு சார் கடைசியா ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் பேசணும் விருப்பப்படுறீங்களா சார்? தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஓகே, எஸ் சார், கமான். சார் நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன்னா கடைசியில ஒரு கவிதை மட்டும் தான் கேட்டேன். நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது சார். உங்களை நான் அந்த கொடிசையில பார்த்தேன் சார். நான் நன்றிங்க சார். சார் நன்றி சார், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நான் கால் பண்றேன் சார், நம்ம பேசுவோம் சார். சரவணன் பாபு சார் ஆகஸ்ட் 1 to 3 நடந்த கொடிஷியா ஈவெண்ட்ல நேரடியாக சந்திச்சாரு. நம்மளோட டெல்டா ஆண்டர்பிரினர் ஃபெடரேஷன் அந்த ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கிடைச்ச நட்பு. முதல் சந்திப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி சார். நான் உங்ககிட்ட பேசுறேன். ஸோ கவி சக்கரவர்த்திகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க கவி சகோதரிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது கூட ஆடட் அட்வான்டேஜா ஒன் மோர் டைமண்ட் ஆன் அவர் கிரவுன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளோட அணிமொழி அகாடமியோட மணிமுடியில இன்னொரு கவிதை வாசகர், அதாவது கவிஞர் வந்திருக்காரு, ரமேஷ் சார். ஸோ எல்லா பயிற்சியாளர்களுக்கும் கவிதை நடையில ஃபீட்பேக் கொடுக்குற சிவகணி மேடமுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு ரமேஷ் சார். நான் எதிர்பார்த்தேன் நம்ம யாஸ் அகாடமியோட ஃபவுண்டர் அப்படிதான் கொடுப்பாங்க அவங்க நண்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சர்ப்ரைஸ் ரமேஷ் சார் கொடுத்தாரு, அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அது தொடர்ந்து இன்னைக்கு மேடம் சிவகணி மேடம் கொடுத்த ஒரு வார்த்தைகளும் ஒரு பர்செப்ஷனும் எனக்கு ரொம்ப மெதுவா கவர்ந்தது. அதுதான் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வார்த்தையா சொன்னாங்க. சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி நானும் இந்த கருத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அதாவது ஒரு ஆண்மகன் வெறும் 10,000 தான் ஏர்ன் பண்றாரு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான சம்பாத்தியம் பண்றவங்க தான் ஹோம் மேக்கர் அப்படின்னு நான் ஒரு சித்தாந்தம் வச்சுட்டு இருக்கேன். அப்போ 1 lakh ஏர்ன் பண்றாருன்னா அதுக்கு ஈக்குவலான, ஏன்னா அவங்களும் அந்த தராசை பேலன்ஸ் பண்ணும்போது தான் அந்த பணம் அப்படின்றது வேல்யூ அடிஷனா மாறுது. அப்போ அவர் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தரா இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான சப்போர்ட்டை வீட்டுல இருந்து பராமரிக்கும் போது, பேக்கப் பண்ணும்போது, அதை சேவிங்ஸ் பண்ணும்போது தான் அந்த குடும்பம் அடுத்த நிலவைக்கு உயரும். அதுல அவங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பிளஸ் ஹோம் மேக்கரா மட்டும் இல்லாம ஒர்க்கராகவும் மாறி இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் அடிஷனல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு. அப்போ ஒரு மும்முனை தாக்குதல் அந்த குடும்பத்துல நடக்கும். ஸோ 3 வருமானம் அப்படிதான் சொல்லணும். ஆஸ் அ ஹோம் மேக்கரா ஒரு வருமானம், ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வருமானம், இன்னொரு பர்செப்ஷன்ல அவங்க மனைவியா மட்டும் இல்லாம கணவனுக்கு கூட சப்போர்ட் பண்றவங்க 300% growth அப்பதான் இருக்கும் அப்படின்றது என்னோட பர்செப்ஷன். அதை இன்னைக்கு அழகா சிவகணி மேடம் சொன்னாங்க, அதை அழகா ரீஸ்டேட் பண்ணீங்க நீங்க எல்லாரும். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இதே போல ஒவ்வொரு வாரமும் ஒரு அதி அற்புதமான தலைப்போட அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டிய பயணமா இத நான் இது பண்றேன். ஸோ ஃபர்தரா நம்ம அணிமொழி அகாடமியோட ஒரு சக்சஸா நான் என்ன ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த டேட்டாவை ஷேர் பண்ணிட்டு ஓட் ஆஃப் தேங்க்ஸுக்கு நம்ம போயிடுறோம். வித் ஆல் ஆஃப் யுவர் நாலேஜ். நம்ம ஜேசிஐ சென்னை இன்னைக்கு மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல சார் ஜேஎஸ்சியோட ஒரு மெம்பர், சென்னை விங்ல மெம்பர், டாக்டரேட் கணேஷ் ஜெயராஜ் சார், அவங்க என் கூட பயணிச்சு வந்தாங்க. ஸோ இந்த மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வயசானவங்களுக்கும் அது நடக்க முடியாத பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கும் ஒரு வீல் சேர் நாம ஜேசி சென்னை ஹார்மனி சார்பா இன்னைக்கு டொனேட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 3 months ப்ராஜெக்ட். ஸோ இப்பதான் அது ஒரு முடிவுக்கு
வந்தது. ஸோ இன்னைக்கு இந்த இந்த ஆம்பியன்ஸ்ல இன்னைக்கு இந்த டொனேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. இவங்க தான் வந்து நேஷனல் சேர்மன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை வந்து எல்லா லாம்ஸையும் எல்லா ஜேசிஐ டீமையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுவாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு சென்னையில இருக்கிற மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேடம் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு இந்த 3 to 6 monthல ஆல் ஓவர் இந்தியா எல்லா லாமையும் போய் விசிட் பண்ணுவாங்க. ஸோ இவர் தான் வந்து ஜேஎஸ்சியோட சேர்மன் செல்வராஜ் சார். இவர் வந்து ஜேஎஸ்சியோட பார்லிமெண்டேரியன். இவங்க வந்து ஜேஎஸ்சியோட லேடி ஜேசி. ஸோ இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் ஜேசி. இவர் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர். ஸோ இத்தனை ஆளுமைகளோட இன்னைக்கு இந்த வீல் சேர் வந்து நம்மளோட தேசிய சென்னை ஹார்மோனி சார்பா ஜேஎஸ்சி மக்களின் சார்பா டொனேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஹாப்பி டு ஷேர் வித் யூ ஆல். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரிதான் ஒரு ஜேசிஐ நிகழ்ச்சி இப்படிதான் வந்து ப்ரொசீஜர் புரோட்டோகாலோட நடக்கும். இவர் மணிவண்ணன் அப்படின்ற ஒரு சீனியர் அதாவது இவிபின்னு சொல்லுவாங்க ஜேசிஐல. அதே மாதிரி இதுல ஜேஎஸ்சிக்கு எல்விபியா இருக்காரு இவர். ஸோ இவங்க ஒவ்வொருத்தரும் ஜேஎஸ்சி சார்ந்த ஆளுமைகள். இது ராணிப்பேட்டில் நடந்த மீட்டிங். ஸோ இது மாதிரி இன்றைக்கு ஃபுல்லா ஸோ ஃபைனலா சென்னை மேடமை வந்து சென்ட் ஆஃப் பண்ணாங்க இந்த டீம். ஸோ ஹாப்பி டு ஷேர் வித் யூ ஆல். ஸோ இந்த ஒரு சிறப்பு நாள்ல இந்த பாக்கியம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப ஹாப்பியா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். The floor is officially handed over to Lavanya madam for the vote of thanks. Thank you sir. Thank you. ஸோ ரொம்ப சிறப்பாக இன்றைய நிகழ்வு நம்மளுடைய சுதந்திர தினம் போட்டி அது எப்படியே தலைப்போட நடந்தது. மேடம் இவங்க சிவகனி மேடமுக்கு கை உயர்த்திருக்காங்க. அவங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். பின்னூட்டத்திற்கு ஒரு மின்னூட்டம். பூவோடு சேர்ந்த நாராய் எப்போதும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செடியில் உதிர்த்த பூவை பூவில் இணைத்த நாராய் நாரும் கொடுக்கும் நல்வாசமாய். ஸோ கவிஞர்களோடு இணைந்த கவிஞர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு இந்த கவிதை. சும்மா இருப்பதால் சுகமும் இருக்குமா, சும்மா இருப்பதால் சுகமும் இருக்குமா, நம்மால் முடியும் நாளும் தொடர. ரம்யா மேடம் சொன்ன வார்த்தைகளை கோடிட்டு அடுத்தது லாவண்யா மேடம்க்கு. கவி பாட பலவரிகள் கோத்திட நினைவலைகள் பார்த்திடு கவியாய் பழகிடு மனத்தால். அதுக்கப்புறம் திரும்ப ரமேஷ் சார் சொன்ன விஷயத்துக்கு தான். கற்றுக் கொடுக்க கலையாய் மாறும் பற்றால் செய்திட பழகலாம் எதையும். அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் இன்னைக்கு கவிதையிலேயே நினைச்சீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கவியோடு முடிக்கலாம் அப்படிங்கறதுக்காக கவி மின்னூட்டம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஸோ ஃபைனல் இதுக்கு வந்துட்டோம், நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த ஈவெண்ட்க்கு. ஸோ ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு இந்த சுதந்திர தினம் நம்மளுடைய அனிமல் அகாடமியின் இன்றைய ஆன்லைன் மீட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கெஸ்டா நமக்கு இன்னைக்கு சிறப்பாக பேசின சிவகனி மேடம் ரொம்ப அழகா சுதந்திரம் வந்து எவ்வளோ ஒரு எத்தனை விஷயத்துல நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு சின்ன நுணுக்கமான விஷயத்த சொன்னீங்க. அந்த வகையில உங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நாங்க. அதே போல இன்னைக்கு வந்து பங்கேற்று சிறப்பித்த ரம்யா மேம், ராகவன் சார், சரவணன் பாபு சார், மகா சார் எல்லாருக்குமே நன்றி. இந்த ப்ரோக்ராம் கொடுத்துறையா எப்பவுமே இருக்கிற ரமேஷ் சார் அவருக்கு நன்றி. இப்படி ஃபவுண்டர் விவேக் சார் சொன்ன பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்து ரொம்ப ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் தான் வந்து ஜென்யூனா ஒத்துக்குவாங்க. எவ்வளவு நான் வெளியில போய் ஒரு ஜென் சம்பாதிக்கிறாங்களோ, அவங்க ஒர்க் பண்றாங்களோ இல்லையோ லேடி, அவங்களும் அதுக்கு ஈக்குவலான ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. அப்பதான் அது எஃபிஷியன்டான ஃபேமிலியா போகும். அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கவே மாட்டாங்க சார். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உண்மையிலேயே அது ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லணும், அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அதை வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க ஒரு பப்ளிக் ஃபோரம்ல. ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லா சைடுமே வரணும். ரெண்டு சைடுமே அது ப்ராப்பரா வந்தா மட்டும்தான் அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது
ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ ஃபார் மேக்கிங் திஸ் ப்ரோக்ராம் ஒண்டர்ஃபுல் சக்சஸ். அதே மாதிரி அடுத்து தொடர்ந்து அடுத்த வாரமும் ரொம்ப சிறப்பா நம்ம வேறொரு தலைப்புல எல்லாரையுமே மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்று வெளியிடுகின்றோம். அனிமல் அகாடமி டீம் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எங்க வீராசம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஓவர் டு யூ விவேக். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு ரொம்ப என்ன சொல்றது, கவிதை மழையில நனைஞ்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து எல்லாரும் பயணிக்கணும். கவிதை மழை. ஆமா, உண்மையாவே வெளியிலயும் மழை பெய்யுது, உண்மையும் கவிதை மழை. அதுல ரமேஷ் சார் வந்து திடீர் சர்ப்ரைஸ் கொடுத்துறாரு. அதாவது ஃபீட்பேக்கு அவர் கண்டென்ட் நோட் பண்ணுவாரு, எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது கவிதையா இன்னைக்கு பிரசன்ட் பண்ண போறாரு அப்படின்றது நோட் பண்றது வேற. நான் கெஸ் பண்ணிட்டேன் சார் கவிதை தான் சொல்றீங்களா? ஏன்னா அவர் உட்கார்ந்திருந்த தோரணையே எனக்கு வித்தியாசமா இருந்தது. சார் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது கொஞ்சம் காட்டுங்க சார். அன்னியன் படத்துல இந்த லவ் லெட்டர் கொடுத்துட்ட பிறகு கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதிட்ட மாதிரி நடக்கலாம் பாரு அப்படின்னு சொல்லுவோம் விவேக். அது மாதிரி வைரமுத்து மாதிரி உட்காந்து கவிதை எழுதிட்டு இருந்தாரு. ரொம்ப நானும் நோட் பண்ணேன். அவர் படிக்க ஆரம்பிக்கும் போதே ஓ இது எழுதுனது கவிதை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டேன். நீங்க ஆல்ரெடி கவிஞர்ன்றதால ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமா போச்சு இன்னைக்கு. அதாவது ரொம்ப சொற்பமான மக்கள் இருந்தாலும் ரொம்ப அற்புதமா இந்த மூமெண்ட், அதாவது நிகழ்கண லயிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தைய இக்கிகாய் புத்தகத்துல நான் தேர்ந்தெடுத்து எடுத்த. நானா வந்து என்ன பண்ணீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், பிரசன்ஸ் ஆஃப் அந்த பிரசன்ஸ்ல இருக்கிறது அப்படின்றது தான் நிகழ்கண லயிப்பு அப்படின்ற மாதிரி நான் மீனிங் பண்ணிக்கினேன். அப்போ இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அனிமல் அகாடமி மக்களோட டிராவல் பண்ணும்போது எல்லா கவலைகளையும் எல்லா இதையும் வெளியில என்ன நடக்குது, மழை பெய்யுது, அதை கூட மறந்துட்டு இங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ இந்த 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 மகிழ்ச்சி தொடர்ந்து வரணும். நிறைய மக்களுக்கு இந்த மகிழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னோட ரெக்வஸ்ட். ஸோ சிவகணி மேடம் கிட்ட நான் கொடுக்குற ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, ஸோ உங்களை மாதிரி ஆளுமைகள் தொடர்ந்து இந்த தளத்துக்கு வந்து வாரம் ஒரு முறை, எதுக்காக சாட்டர்டே வச்சிருக்கிறோம்னா அடுத்த நாள் சண்டே கொஞ்சம் கமிட்மெண்ட் ஃப்ரீயா இருக்கும். சாட்டர்டே சீக்கிரம் வந்துருவாங்க, ஆஃப் டே தான் சில அஃபிஷியல் ஒர்க் இருக்கும். அதனால நம்மளோட டீமோட சேர்ந்து சாட்டர்டே வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு நாங்க இனிஷியேட் பண்ணோம். ஸோ ஆனாலும் நம்ம மக்கள் இன்னும் நிறைய பேர் வரணுன்ற எதிர்பார்ப்போட இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரோம். அடுத்த வாரம் அற்புதமான இன்னொரு தலைப்போட மீண்டும் உங்களிடம் உங்க அனைவரையும் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இந்த நிகழ்ச்சியை தற்காலிகமா ஒரு முடிவு கொண்டு வரோம். ரமேஷ் சார், வித் ஆல் ஆஃப் யுவர் பர்மிஷன் shall we close this? என் பண்ணிக்கலாம் சார். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. எஸ் சார். எத்தனை பேர் குவான்டிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். குவாலிட்டியான மக்கள் இருந்ததுனால அருமையா இருந்தது, நல்லா இருந்தது. தேங்க்யூ சிவகணி மேடம், லாவண்யா மேடம், விவேகராஜ் சார், ராகவன் சார் மற்றும் சரவணன் சார், எல்லாருக்குமே மிக்க நன்றி. ஃபார்முலா க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். 3 கவிஞர்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் டே. குட் நைட். தேங்க்யூ.